Hello, welcome back to my channel. So it has been so long. Video போட்டு 7 மாசம் ஆச்சு. ஸோ இருந்தாலும் என்னுடைய வீடியோஸ் வந்து 10 hours ஒரு நாளைக்கு 10 hour ரன் ஆகுது. Thank you so much for watching. So really I'll be grateful for that. So thanks for subscribing also. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எல்லா இடத்துலையும் கேட்டுருப்பீங்க. ChatGPT கூகுளுக்கு வந்து காம்படிஷன் வந்தாச்சு ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உண்மை தான். ஸோ இது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சில உண்மைகளை நான் சொல்கிறேன் பாருங்கள். இதனால் வரக்கூடிய டேஞ்சர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ChatGPT இது வந்து ஹியூமன் பிரெயினுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வந்தாச்சு. ஸோ அதாவது யோசிக்கிற விதத்தில் இப்போ நம்ம கையில் வந்து அரைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு மிக்ஸி வந்தாச்சு, கிரைண்டர் வந்தாச்சு, நடந்துகிட்டு இருந்தோம், பைக்கு, சைக்கிள், காரு இதெல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் க்ளீனிங், வீடு நம்ம பெருக்கிட்டு இருந்தோம், ஹவுஸ் க்ளீனிங் மிஷின் வந்தாச்சு. அப்புறம் துணி வந்து கையில் துவைச்சிட்டு இருந்தோம், ஸோ வாஷிங் மிஷின் வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணுறதுக்கு, லைட் ஆன் பண்ணுறதுக்கு, லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு அலெக்ஸா வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம யோசித்து பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து ரோபோட் பண்ணுறதுக்கு ChatGPT அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நவம்பர் 2022. ஸோ லாஸ்ட் இயர் தான் வந்து லான்ச் ஆகி 3 months ஆகுது. 3 months ஆக போகுது. ஸோ இதனால் வரக்கூடிய டேஞ்சர்ஸ் இதெல்லாம் முதல்ல என்னென்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ லெட்டர் அதை எழுதி கொடுத்துரும். இமெயில் ரைட்டிங், ஸோ இமெயில் நம்ம சுச்சுவேஷன் சொல்லிட்டோம்னா இமெயில், அஃபிஷியல் மெயில், அன்அஃபிஷியல் மெயில் எல்லாமே எழுதி கொடுத்துரும். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங், அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங், அன்அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங் சுச்சுவேஷன் கொடுத்துட்டா எழுதி கொடுத்துரும். அப்புறம் ரெஸ்யூம் ரைட்டிங், ஜாப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் வந்து சாங் லிரிக்ஸ், பாடல் வரிகள் அதுவும் எழுதி கொடுத்துரும். மூவி டாபிக், படத்தோட சுச்சுவேஷன் சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவே டாபிக் சூஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம யோசித்து செய்ய வேண்டிய வேலையை ரோபோட் வந்து செய்யுது. அதுக்கு பேர் தான் ChatGPT. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து போட்டியாக கூகுள் AI, கூகுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கூகுள் AI பண்ண ஒரு சின்ன தவறால் $100 billion வந்து லாஸ் ஆச்சு. ஸோ நம்ம இந்திய ரூபாயில் பார்த்திங்கன்னா 8 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 8.25 லட்சம் கோடி வந்து லாஸ். $100 billion போயிடுச்சு. இந்த கூகுள் AI வந்து இந்த ChatGPT வந்து கூகுள் AIக்கே வந்து இது பண்ண, கூகுளுக்கே வந்து சவாலாக இருக்கும்போது நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணாங்க. ஸோ அதோட சில ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வருஷம் மே மந்த்து 2023 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இதனால் வரக்கூடிய இதே நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து சொல்லுவோம். இதனால் வரக்கூடிய ஒரு விளைவுகள் என்ன அப்படின்னா, நம்ம கேல்குலேட்டர் கண்டுபிடிச்சாங்க. கேல்குலேட்டர் வந்து நம்ம அதுக்கு அடிமை ஆகிட்டோம். சில டிவைட் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து கேல்குலேட்டர் நம்பி ஆச்சு. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து எல்லா கணக்கும் அதில் தான் வருது. யாருமே வந்து பேப்பரில் எடுத்து யோசித்து மல்டிப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணி போடுறது கிடையாது. கேல்குலேட்டர் எடுக்கிறோம், தட்டுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து யூஸ் பண்ணுற அந்த மேத்தமெட்டிக்கல் இது வந்து போச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ChatGPT மேக்ஸ் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ், நீங்கள் எதுக்கு மேக்ஸ் கூட போடுறீங்க, நம்மளே அதை வந்து ChatGPTலேயே அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் வந்து ChatGPT பார்த்துடுறது. சரிங்களா, நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இதனால் வரக்கூடிய விளைவுகள் பார்த்திங்கன்னா, கிரியேட்டிவ் திங்கிங் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். அதாவது க்ரியேட்டிவ் திங்கிங் ஒரு பல வழியில் யோசித்து நல்ல ஐடியாஸ், ஸோ இதெல்லாம் யோசிக்கிற தன்மை வந்து குறைஞ்சிரும். இதை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது. ஸோ ChatGPTயோட கோஃபவுண்டர் பார்த்திங்கன்னா எலான் மஸ்க். ஸோ அவரே சொல்லியிருக்காரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நியூக்ளியர் பாம்பை விட டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தான் கோஃபவுண்டர் ChatGPTக்கு. ஸோ அவரே அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சிரி, ஆப்பிள் ஐஃபோனில் பார்த்திங்கன்னா சிரி இருக்கும். சிரி வெதர் என்ன, சிரி டைம் என்ன, சிரி என்னாச்சு, ஹே கூகுள் வாட் இஸ் த வெதர். ஸோ அந்த மாதிரி நம்ம வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குல்ல, கூகுள் அசிஸ்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து மீடியமான லெவல். அதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நம்ம க்ரியேட்டிவாக நம்ம பண்ண வேண்டிய வேலையை ரோபோட் பண்ணும்போது
அது வந்து ஆபத்தானது. நம்ம மூளைக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஆல்ரெடி நம்ம மூளையை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மூளைக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மெஷின் வந்தாச்சு. ஸோ அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதோட இப்போ தான் அது வந்து ட்ரெய்லரே விட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் இப்போ தான் ஆகுது ChatGPT. ஸோ இன்னும் அப்கிரேடடான விஷயம்லாம் வந்து நிறைய வர வேண்டியது இருக்குது. இது 2021 வரைக்கும் டேட்டா வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாவை நீங்கள் என்ன போட்டாலும் அது எடுத்து கொடுத்துரும். கூகுள் மாதிரி கிடையாது. கூகுளை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் கூகுள் வந்து சர்ச் என்ஜின், இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம யோசிக்கக்கூடிய வேலையை அதுவே பண்ணி கொடுத்துரும். ஸோ இதனால் வந்து கூகுள் ஏஐ வந்து அவங்க புதுசாக கண்டுபிடிச்சி அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க 2023. ஸோ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரெயினோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் எக்ஸாக்ட்லி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அது வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கும், ஹியூமன்ஸ் மாதிரி வந்து எரர் பண்ணாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து 24/7 நம்ம அவைலபிள் இருக்கும். நம்மளால் ஒர்க் பண்ண முடியுது ஒரு நாளைக்கு 8 hours தான். அது ஒரு 2 பேர் போட்டால் தான் 24 hours வந்து கவர் பண்ண முடியும். சரி, 3 பேர் போட்டால் தான். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு மெஷின் அப்படின்றதுனால 24/7 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நோ ரிஸ்க்கு இதில் வந்து அப்புறம் குயிக்காக டெசிஷன் வந்து எடுக்கும். ஸோ டெசிஷன் வந்து அன்பயாஸ்டாக இருக்கும். அன்பயாஸ்டுன்னா அதாவது தராசு மாதிரி ஈக்குவலாக வந்து எடுக்கும், யார் பக்கமும் சாயாமல் அன்பயாஸ்டு டெசிஷன். ஸோ அதனால் மெஷின் வந்து பொய் சொல்லாது, தப்பு பண்ணாது அப்படின்ற இதில் வந்து அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. மனுஷன் தூங்குற நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி. வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அதாவது நம்ம பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம இல்லாத நேரத்தில் தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ், அவர் டீம் வில் கான்டாக்ட் சூன் அப்படின்ற இதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் மெசேஜ் தான். ஸோ இதனால் வந்து நம்மளுடைய பிரெயின் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து குறையும். அதுதான் ஒரு டேஞ்சர். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னும் நிறைய போகும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஜாப் வந்து இழக்கக்கூடிய இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடிங், ChatGPT வந்து கோடிங் பண்ணுது. ப்ரோக்ராமர்ஸ் தான் கோடிங் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ChatGPT வந்து கோடிங் பண்ணுது. ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியம். அதாவது ChatGPT பார்த்தீங்கன்னா வித்தின் 5 days 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஆனால் இதுவே வந்து ஃபேஸ்புக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் கூகுள் வரும்போது, இன்ஸ்டாகிராம் வரும்போதுலாம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு 1 million யூசர்ஸ் வர்றதுக்கு. ஆனால் இது ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய வந்து விஷயங்கள்லாம் செய்யும்போது சீக்கிரமாகவே யூசர்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய வேலையை மிச்சமாக்கும் ஸோ அப்படின்ட்டு. ஆனால் இதையே டிபெண்ட் பண்ணி நடக்கும்போது நமக்கு ஆபத்து வந்து அதிகமாக விளைவிக்கும். ஸோ இதே நம்ம நம்பி இருக்கக்கூடாது. கேல்குலேட்டர் மாதிரி நம்ம திங்கிங் இதுவே போயிடும். ஸோ பேசிக்கலி வந்து நம்மளால் ஒரு 6 டிஜிட்டில் வந்து ஓடிபி வந்துச்சுனாலே நம்மளால் அதை 2 times பார்த்து தான் டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓடிபி. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மெமரி பவர் வந்து கம்மியாகிடும். ஸோ மெமரி பவர் வந்து கம்மியாச்சுன்னா வயசானதுக்கப்புறம் அல்சைமர் டிசீஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எப்போவுமே மிஷினை நம்பி இருக்காமல் ஒரு ஆவரேஜாக வந்து நம்ம ஒர்க்கு நம்மளே பிரெயின் யூஸ் பண்ணி பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது. பிரெயினை நல்லா யூஸ் பண்ணுவேன். இதுலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு நல்லா தூங்கணும், எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், மெடிடேஷன், ஸோ லிசனிங் டு மியூசிக், புக் ரீடிங், இதெல்லாம் பண்ணால் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஆவரேஜாக மிஷினை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதே நம்ம வீடியோக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். See you then. Bye.